கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்கள் தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு பயங்கரமான வசனம். சில நேரம் யோசிப்பேன், இது நமக்கு தேவையா அப்படின்னு. ஆனால் தேவை என்பதையும் உணர்ந்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை கவனித்து பாருங்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பார்வையில் அருவருப்பானவர்கள், கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை சங்கரிப்பேன் என்று சொல்லுகிறார். அது என்ன? தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள். ஐயா, ஒரு சபைக்கு நீங்கள் விசுவாசிய போகிறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனை. திருவிருந்து ஆராதனையில் என்ன பண்ணணும்? பரிசுத்தத்தோடு பங்கெடுக்கணும், தெய்வ பயத்தோடு பங்கெடுக்கணும், வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு பங்கெடுக்கணும். ஆனால் இந்த நாட்களில் விசுவாசிகள் மாதந்தோறும் முதல் வாரம் திருவிருந்துன்னு தெரிஞ்சாலும் முந்தின நாள் ராத்திரி உட்காந்து நீ செல்ஃபோனில் கேம் விளாண்டுட்டு, செல்ஃபோனில் பார்க்கக்கூடாத வீடியோவோ எதையோ பார்த்துட்டு, இல்லை தேவையில்லாத நபர்களுக்கு சேட் பண்ணிவிட்டு, நீ அக்கிரம செய்கையோடு படுத்து மறுநாள் காலையில் அச்சோ இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை, உட்காந்து பயிரி குளிச்சுட்டு போய் ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நடிப்பு. நீ கர்த்தருக்கு பயப்படலை. நீ கர்த்தருக்கு பயப்பட்டால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீ ஜோமன ஆரம்பிச்சிருவா. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த திருவிருந்து, அப்போ இப்பொழுதே உன் பரிசுத்தத்துக்கு ஜோமனுவா, இப்பொழுதே பாவத்துக்கு உன்னை விலக்கி காத்துக்கொள்ளுவா, இப்பொழுதே உன்னை ஆயத்தப்படுத்துவாங்க. நல்லா கவனித்து பாருங்களேன். அது இல்லாமல் திருவிருந்து அங்கே அவர் கொடுக்கும்போது, ஆண்டவரே உங்கள் ரத்தத்தால் கழுவுங்கப்பா, விசுவாசத்தில் வரேன், எனக்கு தகுதியே இல்லைப்பா, ஆனாலும் ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துகிறவர் நீர்னு சொல்லி திருவிருந்து நேரத்தில் போய் பாவரிக்கை பண்ணிட்டு நீ எடுப்பின்னா உன்னை நீயே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பாவி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவன். நல்லா கவனித்து பாருங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்த பயம் இருந்தால் ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்கணும். நாளைக்கு ஆராதனையா, நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற, உன் கூட ஆண்டவர் பேசணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுது படினா படிக்க மாட்டான். எக்ஸாம் ஹாலுக்கு ஹால் டிக்கெட் வந்த பிறகு சிலர் உட்காந்து படிப்பான். சிலர் எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போய் மணி அடிச்சுட்டு இப்போ வாத்தியார் வந்துடுவார்னா உட்காந்து பயிரி படிப்பான். யார் உருப்படுவான்னு நினைக்கிங்க? ஒழுங்காக படிக்கிறவன் கண்டிப்பாக உருப்படுவான். ஹால் டிக்கெட் கொடுத்த பிறகு அந்த இப்போ ஸ்டடி லீவில் படிக்கிறவன் கூட தேறிடுவான். பரீட்சைக்கு காலையில் உட்காந்து படிக்கான்ல, உருப்படவே மாட்டான். வாழ்க்கையில் ஷைன் பண்ணவே முடியாது. அதே போல தான் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறான்னு தெரியும், கர்த்தருக்கு பயப்படணும்னு தெரியும், பாவத்தை விட்டு விலகணும்னு தெரியும், நீதிமான்களாக உத்தமர்களாக வாழணுங்கிறது தெரியும். அது எல்லாம் தெரிஞ்சும் அப்படி வாழாமல் ஆலயத்துக்கு போகும்போது மட்டும் என்னை பரிசுத்தப்படுத்தும், உங்கள் இரத்தத்தால் கழுவுன்னு சொல்லி ஜெபிக்கிறவர்கள் மாய்மாலக்காரர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார் என்பதை தெரிந்தும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழாதபடி இஷ்டம் போல உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்புறம் ஆலயத்துக்கு வரும்பொழுது மட்டும் என்னை கழுவும் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைய மாற்றும் ஆண்டவரேன்னு சொன்னால் மாய்மாலக்காரர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதைத்தான் வேதவசனம் சொல்லுது. தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பானவர்கள். அப்போது தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்தணும்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்தில் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், வேதத்தை தியானிக்கணும், வசனத்தை கைக்கொள்ளணும், கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். அது எல்லாம் இல்லாமல் வாரம் ஃபுல்லாக இஷ்டம் போல் வாழ்கிறது, படம் பார்க்குறது, செல்ஃபோன் நோண்டுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து கர்த்தாவே யூக யூகமாய் ஆலயத்தில் வந்து அப்படி பாட்டு பாடுனா நீங்கள் அருவருப்பானவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்ட அருவருப்பானவர்களை சங்கரிப்பேன்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏன் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகணும்? நீங்கள் ஏன் மாய்மாலக்காரர்களாக இருக்கணும்? நீங்கள் ஏன் உங்கள் பார்வைக்கு சரிபோனபடி வாழணும்? தயவு செய்து தேவனுடைய வழியில் நடக்க பழகுங்க. அப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
பரிசுத்தமான இந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். இந்த நாளிலும் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக நாங்கள் காணப்படாதபடி உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய அன்புக்கும் உம்முடைய நீதிக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய ஆலோசனைக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னபடி உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்து நடத்தும். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உத்தமர்களாய் வாழ உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.